உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 6ஆம் திகதி 11ஆம் மாதம் 2025 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் நாள். இன்று பிரதமை திதி, பரணி நட்சத்திரம், சித்தயோகம், கரிநாள். இன்றைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, கரிநாள். இன்றைக்கு ராகு காலம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம், தேய்பிறை நாள். இன்றைக்கு தேய்பிறை தொடங்கிட்டது. சரி, என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் புகழ், ரிஷபம் பொறுமை, மிதுனம் விவேகம், கடகம் வாழ்வு, சிம்மம் தடங்கள், கன்னி பாராட்டு, துலாம் தோல்வி, விருச்சிகம் கவனம், தனுசு சுகம், மகரம் முயற்சி, கும்பம் சுபம், மீனம் வெற்றி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளுக்குண்டான பதிலை தர நான் காத்திருக்கின்றேன். சரி, நேற்றைய நிகழ்ச்சியில் கடனை பற்றி பார்த்து கொண்டு இருந்தோம். கடன் பட்டார் நெஞ்சம் போர் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று நாங்கள் சொல்கிறது. கடன் என்பது ஒரு பெரிய தலையிடி. இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சுக்கொள்ளுங்க. கடன் என்பது எல்லோருக்கும் இருக்கும் சின்ன விஷயம். சின்னனா ஒரு பொட்டிக்கடை வைக்கிறவனுக்கு ஆயிரக்கணக்காக கடன் வாங்கி இருப்பான். இன்னொரு பொட்டிக்கடை வச்சிருக்கவனை கூட வசதி குறைஞ்சவனுக்கு 500 1000 கடன் இருக்கும். கொஞ்சம் லட்சக்கணக்கில் புரள்றவனுக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்கும். பெரிய கோடீஸ்வரன் என்று நாங்கள் நினைக்கக்கூடியவனுக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்கும். கடன் என்பது எல்லோருக்கும் அநேகமாக இருக்கும். ஒருத்தனுக்குமே கடன் இல்லைன்றது இல்லை. ஆக குறைஞ்ச ஒரு கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இருக்குதா, நீங்கள் கடனாளி. பேங்கில் லோன் எடுத்திருந்தால் நீங்கள் கடனாளி. வாகனம் ஒன்று லீசிங்குக்கு எடுத்திருக்கீங்க, நீங்கள் கடனாளி. யார்கிட்டையோ கைமாறா 100 ரூபா வாங்கியிருக்கீங்களா, நீங்கள் கடனாளி. கடன் இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப அரிது. இந்த நாடு, இந்த 21ஆம் நூற்றாண்டு, இந்த பொருளாதார நிலைமை, இலங்கை நாடே பெரிய கடனில் இருக்குது. பெரிய நாடுகளும் அதை விட பெரிய கடனில் இருக்குது. அமெரிக்கா பெருசுன்னு சொல்கிறோம், அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது. இந்த மாதிரி பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளே கடனில் இருக்குது. கடன் என்பது அவசியமான ஒன்றாக போச்சு. அது எப்போ அளவுக்கு மீறுகின்றதோ, தலைக்கு மேலே கடன் போச்சுதோ, காசு எங்கட கட்டுப்பாட்டில் இருக்கணும், நாங்கள் காசுட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. கடன் பட்டால் அப்படித்தான் வந்துடும். கையுக்குள்ளே எங்களால் செலுத்த மாதம் எனக்கு 50,000 கொடுக்க முடியும் என்றால் அந்த கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளே. எப்போ கடன் கையை மீறுதோ, கட்டுப்பாட்டை மீறுகின்றதோ, அன்றைக்குத்தான் பிரச்சனை வரும். கடன் என்பது அளவாக இருக்கும் மட்டும் அது ஒரு சுமை. அளவுக்கு அதிகமானால் அது மிகப்பெரிய சுமையாக மாறிவிடும். நீங்கள் கலங்கி கொண்டே இருக்கணும். இப்போ ஜாதகம் என்ன சொல்லுதோ, 6, 8, 12வது வீடை வச்சு கடனை பற்றி பேசுது. ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் இவர் கடன் தொல்லையில் சிக்கிக்கொள்வாரா இல்லையா என்பதை தெளிவாக நல்ல ஜோசியரால் அறிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் என்னட்ட வருவினம், ஒரு வியாபாரம் செய்ய முன்னுக்கு நான் வியாபாரம் செய்யலாமா, புது வியாபாரம் தொடங்க போகிறனையா, ஜாதகத்தை பாருங்கொண்டா அவற்றை ஜாதகத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். முதல்ல செவ்வாய் தான் கடனை கொடுக்கக்கூடிய கிரகம்.
செவ்வாய் கெட்டு போனாருன்னா வியாபாரம் சரி வராது. செவ்வாய் எப்படி இருக்கிறார்? 2வது ஆடம்பரமான வியாபாரத்தை சுக்கிரனும் ராகுவும் சேரக்கூடாதுன்னு சொன்னேன். சுக்கிரனுடைய நிலைமை என்ன? சுக்கிரன் பாம்பு கிரகனோடு, அதாவது முக்கியமாக ராகுவினுடைய தொடர்பில் இருக்கிறாரா? சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தாலும் சரி, சுக்கிரன ராகு 180 பாகை 7வது பார்வையாக பார்த்தாலும் சரி, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும் ராகுவினுடைய நட்சத்திர பாதத்தில் சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் தொடர்பு இருந்தால் அவர் வியாபாரத்தை கொஞ்சம் யோசித்து செய்யணும். அவைக்கு உண்மையை சொல்லுங்க. வியாபாரத்துக்கு வாய்ப்பில்லைண்டா வாய்ப்பில்லை, வாய்ப்பு இருக்குது. உனக்கு செவ்வாய் நல்ல ஆட்சியாக இருக்கார், உனக்கு செவ்வாய் உச்சம், சுக்கிரன் தொந்த வீட்டில் இருக்கார், 6வது வீடு பலமாக இருக்கின்றது, 12வது விரயஸ்தானம் நல்லா இருக்குது என்று சொன்னால் பயமில்லாமல் வியாபாரத்தை தொடங்கு என்று சொல்லிடுவேன். அப்படி இல்லை, என்னோடய ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க ஐயானா நீங்கள் பார்த்து பயமில்லாமல் சொல்லுங்க, உனக்கு வியாபாரம் சரி வராது, செவ்வாய் நாசமாக போச்சுது, சுக்கிரன் மோசமாக போயிட்டது, உனக்கு ஜாதகத்தில் வியாபாரம் செய்கிற நோக்கம் இல்லை, ஒன்று வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது தொழிலை செய், இல்லை ஏதாவது உத்தியோகத்தை பார். சில பேர் பிள்ளைகளோட ஜாதகத்தை கொண்டு தருவினோம். நிறைய ஜோசியத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் செய்யக்கூடிய சின்ன பிள்ளை, ஐயா என் மகன், நான் ஒரு வியாபாரியாக இருக்கேன், என் மகன் படிக்கிறான் ஐயா, இவனை ஒரு என்னோட வியாபாரத்திலேயே கொண்டு விடலாமா, இல்லை இவனை படிப்பித்து உத்தியோகத்துக்கு அனுப்பலாமா என்று கேட்பினோம். இந்த மாதிரி கேட்குறதெல்லாம் அற்புதமான கேள்விகள். பல பிறவியில் புண்ணியம் செஞ்ச பெற்றோருக்கு தான் இந்த மாதிரி பிள்ளைகள். அவையோட ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அவனுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, அல்லது படித்து உத்தியோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். இன்னொன்றையும் ஜாதகத்தில் பார்க்கலாம். தந்தையின் வியாபாரத்தை மகன் பரம்பரை தொழில் அல்லது பரம்பரை வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் தொழிலை மகனுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். அது சூரியன் போன்ற கிரகங்களை வச்சு பார்க்கணும். 9வது வீடை வச்சு பார்க்கணும். பூர்வீக தொழில் இவனுக்கு ஒத்து வேணுமா? பரம்பரையாக ரெண்டு தலைமுறையாக வியாபாரம் செய்கிறோம் ஐயா, இவன் 3வது என்னட்ட நகைக்கடை இருக்குது, எந்த மகனும் நகைக்கடையில் இருக்கான், பேரனையும் அதுக்கு விடலாமா என்று கேட்பினோம். அதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவு. சரி, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு விளங்குது. ஜாதகத்தில் கிரகம் வந்ததுக்கு நாங்கள் என்னையா செய்கிறது? நாங்களா செவ்வாயை கட்டுப்போக வச்சோம்? பிறக்கிற நேரம், அம்மா அப்பா பிறக்கிற நேரம் கூட எங்களோட கையில் இருக்கல. அம்மா அப்பா பெத்து போட்ட நேரம் எங்களுக்கு இந்த மாதிரி கிரகம் அமைஞ்சு நாங்கள் கடனாளியாக மாறிவிட்டோம் ஐயா. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லி எங்களுக்கு பிரயோசனம். இப்போ நாங்கள் கடனாளியாக மாறிவிட்டோம் ஐயா, தலைக்கு மேலே கடன் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி. சரி, இனி ஜாதகத்தை பார்த்து தான் நாங்கள் என்ன செய்யுது, பரிகாரம் என்ன, இந்த கடனில் இருந்து விடுபடுறதுக்கு வழி என்ன ஐயா, அதை சொல்லுங்கன்னு கேட்குறது எனக்கு விளங்குது. முதலாவது செவ்வாய் கடனுக்குண்டான கிரகம். செவ்வாய்க்கு அதிபதி முருகன். கடன் தொல்லையில் சிக்கி இருக்கக்கூடிய அனைவரும் முருகனை சென்று சரணடையுங்கள், முருகண்ட காலை இறுக்கி பிடியுங்கோ. கடனில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகன். 2வது சனீஸ்வரனால் கடன் தொல்லை. சில பேருக்கு நல்ல வியாபாரம் போச்சுது ஐயா, என்றைக்கு இந்த 7.5 சனி தொடங்கிச்சுதோ அன்றைக்குத்தான் நான் கடனில் விழுந்தன். இப்போ சனீஸ்வரனால் கடன் தொல்லை. இந்த சனி திசை தொடங்கினதோடு என்னை கடனாளி ஆக்கிட்டு சனீஸ்வரனால் கடன் தொல்லை. ஜாதகத்தில் சனீஸ்வரன் கட்டு, நான் செவ்வாய்க்கு அடுத்தது சனி கேது 3 கிரகங்களும் கடன். சனீஸ்வரன் கட்டு போயிருக்கிறதுனால நான் கடனில் போய் மாட்டிக்கொண்டேன் ஐயா. இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கால பைரவரை தேய்பிறை அஷ்டமி என்று வழிபாடு செய்து வந்தால் சனீஸ்வரனால் ஏற்பட்ட கடன்கள் இல்லாமல் போகும். பொதுவாகவே நான் நேற்று சொன்னது மாதிரி கால பைரவர் வழி, உங்களுக்கு சனியிட பிரச்சனை இல்லாட்டி கூட கடன் தொல்லை இருந்தால் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். சொர்ண பைரவர்னு ஒருத்தர் இருக்கார், அவரையும் கும்பிடுங்க. வளர்பிற அஷ்டமியில் சொர்ண பைரவரையும் தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரையும் முறையாக வழிபாடு செய்து வந்தால் பயத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு, நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், செஞ்சு நடந்திருக்குது முறையாக. நாங்கள் சொல்கிறது பெருசு இல்லை ஐயா, நீங்கள் பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு அதையெல்லாம் செய்து வர வேண்டும். ஐயா சொன்னாரே என்று செய்யாதீங்கோ. கடன் நீங்கும் என்கின்ற நம்பிக்கையுடன் பைரவரை நம்பி
தேய்பிறை அஷ்டமியில் நல்லெண்ணெய் தீபமேற்று சொர்ண பைரவருக்கு நெய் தீபம் ஏற்று வளர்பிறை அஷ்டமி சொர்ண பைரவர், தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் 2 அஷ்டமி மாதத்தில் வரும். வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய கடன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். சனீஸ்வரனால் கடன் கேதுவும் கடனை தரக்கூடிய கிரகம் செவ்வாய், சனி, கேது. இப்போ ஜாதகத்தில் கேது கெட்டு போனதனால், கேது பலவீனம் அடைந்ததனால், 6, 8, 12வது வீட்டோடு கேது தொடர்பு பட்டதனால் உங்களுக்கு கடன் தொல்லை ஏற்பட்டால் கேதுவுக்கு அதிபதி விநாயகரை வழிபடுங்கள். செவ்வாயால் கடன் வந்தால் செவ்வாய்க்கு அதிபதி முருகன். சனீஸ்வரனால் கடன் வந்தால் சனீஸ்வரனுக்காக காலபைரவர். கேது கெட்டு போய் கடன் வந்தால் கேதுவுக்கு அதிபதி நாகதோஷத்தினால் கடன் வந்தால், கேது என்றது ராகு கேதுவில் ஒரு கிரகம், இது நாகதோஷம் இருந்தாலும் கடன் ஏற்படும். நாகதோஷத்தினால் அல்லது ஜாதகத்தில் கேதுவினுடைய தொடர்பினால் கடன் ஏற்பட்டால் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். தொடர்ந்து விநாயகரை வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை இல்லாமல் போகும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.